நெல்லை மக்களுக்கு நன்றி தெரிவித்த எம்பி ராபர்ட் புரூஸ். இந்தியா கூட்டணி வேட்பாளராக நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அதிக வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி பெற்று எம்பியாக பதவியேற்று நேற்று நெல்லைக்கு வருகை தந்தார். இந்த நிலையில் அவர் இன்று காலை நெல்லை உடையார்பட்டியிலிருந்து நெல்லை சந்திப்பு, சிஎன் கிராமம், குறுக்குத்துறை, கருப்பந்துறை, விலாகம், மேலநத்தம், பஜார் திடல், கொட்டிக்குளம் பஜார், விஎம்டி பள்ளிவாசல், மேலப்பாளைய சந்தைமுக்கு ஆகிய பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ராபர்ட் புரூஸ் எம்பியுடன் முன்னாள் அமைச்சர், திமுக மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் டிபிஎம் மைதீன்கான், மேலப்பாளையம் மண்டல தலைவர் கதிஜாமி இக்லாம் பாஷிலா, மாமன்ற உறுப்பினர்கள் சுதாமூர்த்தி, சங்கர், ஆமினா ஷாதிக், திமுக மேலப்பாளைய பகுதி செயலாளர் துபாய் சாகுல், காங்கிரஸ் மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் முருகன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் பரணி செக்கி மற்றும் சுடலை கண்ணு, முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எஸ்வி சுரேஷ், மீரான், காதர் ஒலி, காங்கிரஸ் நிர்வாகிகள் துரைராஜ், ஆப்ரஹாம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் எப்படி இருந்தவங்களோட வாக்கு கேட்டாரோ அதே போல வெற்றி பெற்றவுடன் அந்த வெற்றி தந்த உணர்வோடு நன்றி கட்டை ஆற்றுவதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். அந்த நன்றியை நீங்கள் ஏற்று சிறந்த பண்ண மாதிரி பணியாற்றுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அவங்க பந்தனை கேட்டுக்கொள்கிறேன். பொது வாழ்க்கையில் பணியாற்றுவதும் பணியில் எப்படி பணியாற்ற வேண்டும் மட்டுமல்லாமல் பணியாற்றி முடிந்தவுடன் அதற்காக அவருடைய நன்றி எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நன்றி கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறார். ராகுல் வேட்பாளராக இந்திய முதல்வர் நம்முடைய பெரிய முத்துவேல் கருணாநிதி சாய்ந்தவர்களுடைய வேட்பாளராக போட்டியிட்டு இப்போது வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக அவர் வந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் மத்திய அவர் இந்த பகுதியில் பணியாற்றுவதற்காக தயாராக இருக்கிறார். கேட்டுக்கொண்டு இப்பொழுது உங்கள் மத்தியில் என்னுடைய மரியாதைக்குரிய எம்பி ராபர்ட் புரூஸ் அவர்கள் உங்கள் மத்தியில் நன்றி தெரிவித்து பேசுவார். திமுக மற்றும் இந்திய கூட்டணியுடைய நிர்வாகிகளே, கடந்த தேர்தலில் நாம் அனைவரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி எனக்கு கொடுத்தீர்கள். அந்த வெற்றிக்கு என்றைக்கும் நான் நன்றி உள்ளவராக இருப்பேன். உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன். மற்றும் லோக்கல் பாடிகளில் அவங்களுடைய பிரச்சனைகளை எழுப்பி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வாக என்கின்ற உறுதிமொழியை கூறி வாய்ப்புக்கு நன்றி உரையுடைய